ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து 8th டே ஆஃப் கோட் ஃபார்மிங் அண்ட் இன்றைக்கி வந்து சும்மா ஃபார்ம் விசிட் போயிட்டு இன்றைக்கி நம்மளோட ஸ்டாஃப்லாம் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு நம்ம கோட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். Move your body, it's so real. Vuélvete loco, don't stop now. Sigue el ritmo, I'll show you how. Fuego en el aire, burning high. Feel the heat bajo el sky. Baila, baila, sin parar. Shake your body, shine like star. இன்றைக்கி வந்து திருப்பி ஃபார்முக்கு வந்தாச்சு. லெட்ஸ் கோ, போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இன்றைக்கி எதுவும் பெரிய வேலை கிடையாது, பிகாஸ் நேற்று எல்லாமே டிவார்மிங் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி போயிட்டு நம்ம கோட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகும். டேய் யோ எங்கே போகிற? டேய் போயிடுச்சுங்க. நாலு நாளில் எவ்வளோ ஏறி இருக்கு பார்த்தீங்களா? ஓ மை காட், எக்கோ வர கேட்குதுடா. இன்றைக்கி வந்து ரொம்ப லேட்டாக கிளம்புனால லைட்டாக வர்ற வழியில் ஒரு சின்ன ஃபுட்டை கிராப் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ இனிமேல் தான் நம்ம பசங்களை போய் பார்க்கணும். நம்ம பாய்ஸ் எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கானுங்க. இன்றைக்கி யாரையும் மேய்ச்சல் விடலை, ஏன்னா இன்றைக்கி இனிமேல் வந்து அவங்கள ஃபேட்டனிங் பண்ணுறதுக்காக டைரெக்டாக நம்மளோட ஷெட்லேயே வச்சு அவங்களுக்கு ப்ராப்பர் ஃபீடும் இதுவும் போட்டு வளர்க்கலான்னு தான் பிளான். ஸோ இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்முக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஒரு பையனையாக பிடிச்சி ஒரு பேர் வைப்போம். நம்ம எல்லாருக்குமே டோக்கன் போட்டிருக்கோம், 73 பேருக்கும். ஸோ நமக்கு பிடிச்ச ஒரு 5-6 பேரை மட்டும் இழுத்து ஒரு பேர் வச்சுருவோம். உங்களுக்கு என்ன ஆச்சு? பிளாக்கி ஒருத்தர் இருப்பானே, எதிரி ஓடுறானுங்க. ஃபஸ்ட்டு இந்த கருப்புக்கு ஒரு பேர் வச்சுருவோம். ஸ்ரீராம். ஏன் அவன் ஸ்ரீராம் தான்டா.
இவர் பேர் வந்து 52, இவர் டோக்கன் பேர். பட் இவருக்கு வந்து ஸ்ரீராம் அப்படின்னு பேர் வைக்கிறோம். ஓகே ஓகே, போட். டோக்கன் நம்பர் 52 ஸ்ரீராம். டிஷர்ட்லாம் கிழிச்சிருச்சு. ஏய் உடைக்காதீங்க. ஒஸ்டாங்கடா, ஒஸ்டாங்க. தண்ணி கேன் ஒன்றி வச்சு முந்தி போச்சு. அவனே தான் மாடு. முப்பத்தி 6. இதுக்கு பேர் வந்து பிரேம் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே போ. இவர் வந்து நம்பர் 64. ஸோ இவர் வந்து நம்ம குரூப்போட பெரியவர். ஓகே டேய், நல்லா வளரணும் தம்பி. போ. டோக்கன் நம்பர் 11 ஜி. ஜி போடு. டேய் ஸ்ரீராம், ஸ்ரீராம் நில்லு. இது ஸ்ரீராம் கிடையாது, 55. வேற யாரை வைப்போம்? ஏய் கெம்மே 51. This is Kemure. Okay? இப்போதைக்கு ஒரு 5 பேரை பிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ மிஷால் தாத்யூஸ், அவரை எப்படி கண்டுபிடிக்கணும் மட்டும் பாருங்க. அதாவது சைலண்ட்டாக இருப்பாப்புல, ஆனால் கும்பல்லே இருப்பாப்புல, அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ இப்போ வந்து ஒரு 4-5 பேருக்கு நம்மளோட ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸான பேரை வச்சிட்டோம். ஒருத்தர் மிஷால் தாத்யூஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை இப்போ பிடிச்சி பேர் வச்சுட்டு போயிடுவோம். இப்படிதான் துண்டா மாட்டிப்பாரு அடிக்கடி. இவர் டோக்கன் நம்பர் விஷால் தாத்யூஸ். விஷால் தாத்யூஸ், விஷால் தாத்யூஸ். ஓகே, நீ மட்டும் தப்பிச்சுப்பன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து தீபாவளி இல்லைன்னா கிறிஸ்மஸ்க்கு செல் பண்ண போகிறோம். இவங்களுக்கு ப்ராப்பரான ஃபீட் எல்லாமே கொடுத்து, ப்ராப்பராக நம்ம ஆர்கானிக்காக வளர்க்குற ஃபீடெல்லாம் கொடுத்து தான் நம்ம செல் பண்ண போகிறோம். மோஸ்ட்டாக இந்த தீபாவளிக்கு மிஞ்சி போச்சுன்னா கிறிஸ்மஸ். இவங்க எல்லாமே ஒரு 35-40 கேஜிஸ் வர்ற வரைக்கும் உங்களுக்கு விடுற மாதிரி இல்லை. நல்லா சாப்பாடு போட்டு வளர்த்து ஃபுல்லாக மீட் ஆக்கி உங்கள் பிளேட்டில் நான் கொடுப்பேன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து புக்கிங் பண்ணணுன்னு ஒரு இது இருந்துச்சுன்னா, இப்போ நம்மள்கிட்ட வந்து 73 கோட்ஸ் இருக்குது. ஸோ 73ல் நான் ஆல்ரெடி ஒரு 10 புக் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரம் 10 to 73 நீங்கள் ஏதாவது ஒரு கோட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே பாருங்கள். நம்மளோட லைவாக எல்லா வீடியோவும் வந்துகிட்டே இருக்கும். அதில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தீபாவளிக்கோ இல்லை கிறிஸ்மஸ்க்கோ நாங்கள் வந்து ப்ரீ புக்கிங் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த குரூப்புக்கெல்லாம் ஒரு புலின்னு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது.
அந்த புளியை பார்க்குறீங்களா? இப்போ அந்த புளி லைட்டாக நவுந்து அப்படியே போகும். ஆனால் அந்த டைமில் நம்ம வந்து இப்படி தாடி வேற இவர் டோக்கன் நம்பர் 59 மீசை வேற முறுக்கிறார் அவரு. ஸோ இவர் வந்து 59. இவர் பேர் வந்து புலி. ஓகே ஓகே புலி. அவ்வளோதான், உடச்சி போடுச்சுங்க. அந்த தொட்டி உடச்சிச்சு இருந்தது. அந்த தொட்டி லாஸ்ட்டு தண்ணி பத்த மாட்டேங்குது. ஆடு மேய்க்கிறதுனா அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ஆடையும் மேய்க்கணும். நாளைக்கு காலைல வெயிட் போட்டுருங்கப்பா. மிஷின் ஒர்க் ஒருத்தம் நாளைக்கு அந்த நோட் இருக்குல்ல, அதில் ஒரு டோக்கன் நம்பருக்கு ஏற்ற மாதிரி போட்டு வெயிட்டு எவ்வளோ வெயிட் இருக்கணும், அதாவது ஃபீடு கொடுக்குறதுக்கு முன்னாடி. ஸோ நம்மளோட 3வது வண்டியான அங்கிள் பன் வண்டியை வந்து இங்கே ஃபீடுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம கான்செப்டே வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப கராராக இருப்பேன் நான். லைக் எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி ஆடோட அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா
நாளைக்கு ஃபுல்லாக எல்லோரையும் வெயிட் போட சொல்லியிருக்கோம். நம்ம விட்டு ஒரு 8 days ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபீட்லேயும் அண்ட் மோர்டாலிட்டி இல்லாமல் எப்படி அதை வளர்க்குறோம் அப்படின்னு பார்க்கணும். அண்ட் திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ். நேராக போகணும். அண்ணா டயர் ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. தலைகீழ கவுத்து போடுங்க. காலை பிடிச்சிக்கணும். அப்படி ஒரு காலை பிடிச்சிக்கணும். விட்டுருங்க விட்டுருங்க. அவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது. இது இன்னும் அகலம் கம்மியாக இருக்கணும். அது இன்னொரு ட்ரே, இந்த தக்காளி ட்ரே இருக்குல்ல, கோடு கூட வரும்ல, இதுக்காக இப்படி தான் பிடிக்கணும். அது பிடிச்சி விட்டைக்கு கரெக்டு, புரியுதுங்களா? 17,650 17,650 போட்டு டோக்கன் நம்பர் நோட் பண்ணி டைரியில் 35 டோக்கன் நம்பர், டைரியில் 35 நம்பர் இங்கே இருக்குது. 35 சரிங்களா? அதோட வெயிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கான 8th day வீடியோ ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்றைக்கி எல்லாருக்கும் பேர் வச்சுருக்கோம். அண்ட் இன்றைக்கி சரியான கிளைமேட் ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு பரண்மேல் அமைக்கலான்னு ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. அதுக்கான வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க.